வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வழக்கமா அரிசி பொங்கலுக்கு பதிலா உடம்புக்கு ரொம்பவே நல்லது செய்யக்கூடிய லிட்டில் மில்லட் பொங்கல் தாங்க செஞ்சு காட்ட போறேன். 1 கப்பு லிட்டில் மில்லட் எடுத்திருக்கேன். 3/4 கப்பு பாசி பருப்பு, இது தாங்க கரெக்டான அளவு. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த அளவு எடுத்து நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. இப்போ ஒரு குக்கர்ல இதை மாத்திக்கங்க. இதுக்கு தண்ணி ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், 2.5 கப்பு வச்சா போதுங்க. ஏன்னா மில்லட்டுக்கு ரொம்ப தண்ணி எடுத்துக்காது, பாசிப்பருப்புக்கு ரொம்ப தண்ணி எடுத்துக்காது. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு உப்பு ஜாஸ்தி போட்டுறாதீங்க, அரிசி அளவுக்கு இது தாங்காதுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டாவே போதும். நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு 3 விசில் விட்டா போதும். நல்லா குழைவா வெந்துடும். இந்த மாதிரி வெந்துருங்க. ஒரு கரண்டி எடுத்து நல்லா கலக்கி கொடுங்க. இப்போ கையில் எடுத்து பாருங்க, நல்லா குழைவா இருக்கு. நல்லா வெந்திருக்கிறதுனால இவ்வளவு வெந்தா போதுங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லா 1 டீஸ்பூன் நெய்யை விட்டு, நெய் உருகுனதுக்கு அப்புறம் ஜீரகம், முந்திரி 10, மிளகு, இஞ்சி, பச்சை மிளகாய் 2 எல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொன்னிறமாக செவக்கிற வரைக்கும் பொரிய விட்டு, இது கூட கொஞ்சம் கருவேப்பில்லை, பெருங்காயத்தூள் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இதில் எல்லாத்தையும் நல்லா கலக்கி இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க லிட்டில் மில்லட் கூட இதை சேர்த்து கிண்டி எடுத்தோம்னா சூப்பரான லிட்டில் மில்லட் பொங்கல் ரெடிங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கணுங்க. இந்த லிட்டில் மில்லட்டை தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை சுகர் பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்கலாம். வெயிட் லாஸ் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புரோட்டீன் நிறைந்ததுங்க. குழந்தைகளுக்கும் இந்த லிட்டில் மில்லட்டை கண்டிப்பாக கொடுக்கணுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.